வணக்கம். திடீரென கிராமத்தின் தெருவுக்குள்ளேயே வண்டியை விட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல் இன்ப அதிர்ச்சியடைந்த கிராமத்து மக்கள். அப்படி திடீரென கிராமத்தின் தெருவுக்குள் நுழைந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்தார் என்பது பற்றிய முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். கடந்த 3 நாட்களாக தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களால் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. அந்த வகையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் பொங்கல் விழாவை குடும்பத்தோடு சேர்ந்து மிகவும் விமர்சையாக கொண்டாடினார். பொதுவாகவே வருடம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பொங்கல் விழாவை சிறப்பாக கொண்டாடுவது வழக்கம். குறிப்பாக எப்பொழுதும் தனது கொள்கையின் அடிப்படையில் தீபாவளி பண்டிகையை கொண்டாடாத முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பொங்கல் விழாவை தனது குடும்பத்தினோடு சேர்ந்து கொண்டாடி அவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பார். மேலும் எப்பொழுதும் சூரிய பொங்கலை சென்னையில் உள்ள தனது இல்லத்தில் குடும்பத்தினரோடும் கட்சியினரோடும் சேர்ந்து கொண்டாடும் ஸ்டாலின் அவர்கள் 2ஆம் நாளான மாட்டுப் பொங்கலுக்கு எப்பொழுதும் குடும்பத்தோடு சேர்ந்து திருவள்ளூர் மாவட்டம் உளுந்தி கிராமத்தில் உள்ள தனது பண்ணை வீட்டிற்கு சென்று கொண்டாடுவார். அந்த வகையில் இந்த வருடமும் நேற்று முன்தினம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் குடும்பத்தோடு மாட்டுப் பொங்கலை கொண்டாட உளுந்தி கிராமத்திற்கு சென்றார். அங்கு குடும்பத்தோடு பொங்கல் வைத்து மாடுகளுக்கும் ஆடுகளுக்கும் உணவு ஊட்டி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மகிழ்ச்சியாக பொங்கலை கொண்டாடினார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களது மகன் உதயநிதி, அவரது குடும்பம், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களது மகள் செந்தாமரை, அவரது குடும்பம் என ஒட்டுமொத்த குடும்பமும் உளுந்தி கிராமத்தில் மிகவும் மகிழ்ச்சியாக மாட்டுப் பொங்கலை கொண்டாடினர். இதற்கிடையே மாட்டுப் பொங்கல் அன்று இரவு துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் தனது மகன் இன்பநிதியோடு மதுரையில் நடக்கும் ஜல்லிக்கட்டு போட்டியை காண மதுரைக்கு புறப்பட்டு சென்று விட்டார். இந்த நிலையில் அன்று இரவு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் குடும்பத்தோடு உளுந்தி கிராமத்தில் உள்ள பண்ணை வீட்டிலேயே தங்கியிருக்கிறார். பின்னர் நேற்றுதான் மீண்டும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சென்னை புறப்பட்டு வந்தார். அப்போது பண்ணை வீட்டிலிருந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் புறப்பட்டு உளுந்தி கிராமம் வழியாக சென்று கொண்டிருந்த போது அந்த கிராமத்து பொதுமக்கள் அனைவரும் சாலையின் ஓரங்களில் நின்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தனர். இதை கண்ட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சட்டென அந்த உளுந்தி கிராமத்தின் தெருவிலேயே வண்டியை நிறுத்தி ஓரமாக தள்ளி நின்று பார்த்து கொண்டிருந்த பொதுமக்களை அருகில் வர சொல்லி அவர்களிடம் நலம் விசாரித்தார். மேலும் அவர்கள் அனைவருக்கும் கை குலுக்கிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பொங்கலை சிறப்பாக கொண்டாடினீர்களா என்று கேட்டறிந்தார். இதுபோல அந்த கிராமத்தை கடப்பதற்குள்ளாக 2-3 இடங்களில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வாகனத்தை நிறுத்தி வாகனத்தை விட்டு இறங்கி அங்குள்ள பொதுமக்களிடம் மிகவும் அன்பாகவும் அக்கறையாகவும் நலம் விசாரித்து அவர்களிடம் மிகவும் சகஜமாக பழகினார். மேலும் அந்த கிராமத்து பொதுமக்களோடு சேர்ந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் புகைப்படங்களும் எடுத்துக்கொண்டார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் அந்த கிராமத்து மக்களையே மிகுந்த நிகழ்ச்சிக்கு உள்ளாக்கியது. முதலமைச்சரை எப்படியாவது தூரத்தில் நின்றாவது பார்த்துவிட வேண்டும் என்று எண்ணி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வரும் வழியில் தூரத்தில் நின்று பார்த்து கொண்டிருந்த கிராமத்து மக்களை பார்த்தவுடன் அவர்கள் அருகிலே சென்று காரை நிறுத்தி காரிலிருந்து திடீரென கீழே இறங்கி அந்த கிராமத்து மக்களுக்கு கை கொடுத்து அவர்களிடம் மிகவும் சகஜமாகவும் அக்கறையுடனும் பேசி நலம் விசாரித்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.